ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சியில் பேருந்து நிலைய பணிகள் முழுவதும் நிறைவு பெறாமல் அவசரமாக திறக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட மருத்துவமாடி அருகில் கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2021-22 கீழ் 4,19,00,000 மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் மக்களின் கோரிக்கையை ஏற்று கட்டப்பட்டது. ஆனால் தரமற்ற முறையிலும் ஒப்பந்த புள்ளியில் வைக்கப்பட்ட பணிகள் நிறைவு பெறாமலும் அவசரமாக கடந்த 6 மாதத்திற்கு முன்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் காணொலி காட்சி வாயிலாக திறக்கப்பட்டது. திமிரி சிறப்பு நிலை பேரூராட்சியில் பாத்தீங்கன்னா பேருந்து நிறுத்தம் இல்லாத காரணத்தினால பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் சுமார் 4.5 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் இது திறந்து வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா திறந்து பல மாதங்களாகிய இதனால் வரைக்கும் புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வராம இருக்காங்க. புதிதாக கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமர்வதற்கான இருக்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹைட்ராலிக் ரேம்ப், முதியோர்களுக்கு வீல் சேர், குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் முறையாக செய்யப்படவில்லை என்றும் இங்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு கூட தனி அறை எதுவும் ஒதுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. மேலும் பேருந்து நிறுத்தம் அருகில் பெரிய பள்ளங்கள் மூடப்படாமல் அப்படியே இருப்பதாகவும், பேருந்து நிலையத்தில் நுழைவாயிலில் உள்ள மின்மாற்றி வேறு இடத்துக்கு மாற்றப்படாமல் இருப்பதாலும் அதிலிருந்து செல்லும் மின் கம்பிகள் தாழ்வான நிலையில் செல்வதால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றும், தற்போது அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் ஹைமாஸ் லைட் அமைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். டிரான்ஸ்பார்மர் இருக்கு, அந்த டிரான்ஸ்பார்மர் பேருந்து பொதுமக்கள் போறதுக்கு மிகப்பெரிய இடையூறா இருக்கு. அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் மின்வாரிய ஊழியர்கள் அப்புறப்படுத்தி வேறொரு இடத்திற்கு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றி அமைச்சாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விதமா அமையும். திமிரி சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாகம் புதியதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக என்னுடைய சார்பாக கோரிக்கை. இந்த பேருந்து நிலையத்தின் ஒப்பந்தத்தில் வைக்கப்பட்ட 4,19,00,000 உண்டான பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், பேருந்து நிலையம் அமைக்கும் ஒப்பந்தத்தில் அதிக அளவில் அரசு பணம் வீணடிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதனால் பொதுமக்களுக்கு எந்தவித பயனும் இல்லை என்றும், இந்த பணிகளை நேரில் கண்காணித்து வந்த வேலூர் மண்டல பேரூராட்சியின் உதவி இயக்குனர் சி. அம்சா இந்த பணிகளை பார்வையிட்டு உறுதி செய்ததன் அடிப்படையில் தான் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படவில்லை. திமிரி வழியாக ஆரணி, சென்னை செல்வதற்கு அதிக அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளை தவிர தனியார் பேருந்துகளும் திமிரி வழித்தடம் வழியாகத்தான் இயக்கப்படுகின்றன. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் திமிரி பேருந்து நிலையத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் பேருந்துகள் சென்று வர போதிய இடவசதி இந்த பேருந்து நிலையத்தில் இல்லை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். எனவே பேருந்து நிலையத்தில் உரிய முறையில் தான் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதா என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. மேலும் அரசு பணம் அதிக அளவில் விரயம் செய்யப்பட்டு உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதுடன் கட்டிடத்தின் தரத்தினையும் ஒப்பந்த புள்ளியில் வைக்கப்பட்ட மதிப்பீட்டிற்கு பணிகள் செய்யப்பட்டுள்ளதா என்றும் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு பேருந்து நிலையத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சாமுவேல் டேவிட்டுடன் சத்தியம் செய்திக்குழு.